திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளியில் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் ஆகியோர் வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்துள்ளதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் ஏராளமானோர் புகார் அளித்துள்ளனர். உயிரோடு இருக்கும் போதே ஜியாவுல் ரஹ்மான் இறப்புச் சான்றிதழ் எடுத்து வைத்துள்ளதாகவும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் கமலநாதன் வழங்க கேட்கலாம். கமலநாதன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அடுத்த நாயனச்செரு பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் ஆகிய இருவரும் எஸ்டிஎஸ் டிராவல்ஸ் என்ற பெயரில் பினான்ஸ் டிராவலாக இணைந்து வெளிநாட்டிற்கு இளைஞர்களை வேலைக்கு அனுப்பும் தொழில் செய்து வருகின்றனர். இந்த நிலையில தமிழகம் முழுவதும் இருவரும் இணைந்து பல்வேறு ஏஜென்ட்டுகளை வைத்து நியூசிலாந்து வேலைக்கு அனுப்புவதாக மாதம் 2 லட்சம் ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கும் என கூறி ஆசை வார்த்தை கூறி சுமார் 100 கோடி ரூபாய் ஏமாற்றியுள்ளனர். இதுவரை எந்த ஒரு இளைஞர்களையும் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பவில்லை என கூறப்பட்ட நிலையில இளைஞர்கள் ஏஜென்ட்டுகளிடம் திரும்ப பணத்தை கேட்டு பொழுது ஜியாவுல் ரஹ்மான் மற்றும் சுபாஷ் இருவரும் பணத்தை சுருட்டி தப்பிச்சிடுறாங்க. மேலும் ஜியாவுல் ரஹ்மான் தன் இறந்து விட்டதாக கூறி தனக்கான இறப்பு சான்றிதழையும் எடுத்து வைத்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் ஜியாவுல் ரஹ்மான் குடும்பத்திடம் முறையிட்ட போது அவர் இறந்து விட்டார், என்னிடம் கேட்காதே என்று கூறியதை தொடர்ந்து ஆத்திரம் அடைந்த இளைஞர்கள் வெளிநாட்டிற்கு வேலை வாங்கி தருவதாக கூறி தமிழகம் முழுவதும் சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் ஏமாற்றிய சம்பவம் திருப்பத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.